Good evening, praise Lord. Welcome to this video. சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள். வீட்டில் இருந்த ஸ்திரீயானவளோ கொள்ளை பொருளை பங்கிட்டாள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. இது தெபோரால் பாராக் அப்படின்னு ரெண்டு பேரை யுத்தத்தை ஆரம்பிக்கிறாங்க. எதிராளியோட பேர் சிசேரா. சிசேரா வேற ஏதோ ஒரு ரூட்ல போயிட்டு அவன் எப்படி அந்த ரூட்டை எடுத்தான்னே சொல்ல முடியாதான். அது கர்த்தருடைய செயல். கர்த்தர் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும்னு நினைச்சதுனால சிசேரா நேர யாகேல் அப்படின்ற ஒரு ஸ்திரீன் இடத்துல போயிட்டு அவன் நிற்கிறான். அவன் ஒரு கூடாரத்துல அவ இருக்கிறான். இவன் அங்க போய் தண்ணி தான் கேட்குறான். ஆனா அவங்க பாலை கொடுக்குறாங்க. அப்புறம் அவன் அங்க படுத்து தூங்கறதுக்கு பார்க்குறான். அந்த யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து அவன் நெற்றியில அடித்து அவனை கொன்று போடுகிறான். அவ இஸ்ரேலி ஸ்திரீ. அதனால போர்ல வெற்றி வேணும்னு சொல்லிட்டு எதிராளியான தளபதியை அவளே கொன்னுடுறதா அந்த கதை இருக்குது. அது போல தத்தளித்து ஓடணும்னு கிடையாது. கர்த்தருடைய கிருபை இருந்தா நம்ம வீட்டில் இருக்க ஸ்திரீயா இருந்தாலும் நம்ம கொள்ளை பொருளை பங்கிட முடியும். போல எல்லாருக்குமே ஊழிய வாஞ்சை இருக்குது. நான் இப்போ வீட்டில் இருந்துதான் இந்த சாட்சிகளை நான் சொல்றேன். ஏன்னா என்னால் சொல்லாம இருக்க முடியல, அந்த அளவுக்கு எனக்கு சாட்சி இருக்குது. ஏன்னா நான் படித்த துறை அப்படி. நான் ஒரு வேளை கர்த்தருடைய சமூகத்திலேருந்து விழுந்து போயிருந்தா இந்த சிசேரா அவன் மூளை அவன் கண்ட்ரோல்லே இல்லாம போயிடுது பாருங்க. அந்த நிலைமை எனக்கும் வந்திருக்கும். முற்றிலுமா நம்ம கர்த்தருடைய ஆளுகை கொள்ள இல்லைன்னா அது மாதிரி கர்த்தர் கைவிட்ட நிலைமையில நம்முடைய மூளை செயல்பாடுகள் சரியான விதத்துல இருக்காது. இது முக்கியமான பாடம் நான் சபையில கற்றுக்கொண்டது. கர்த்தர் கைவிட்ட நிலைமைக்கு நம்ம போயிட்டோம்னா அந்த மாதிரிதான் ஆபத்தான சூழ்நிலை. அதாவது நம்முடைய மூளை எடுக்கிற டெசிஷன் கர்த்தருக்கு ஏற்புடையதா இல்லாமல் ஆயிடும். அதான் நமக்கே ஆபத்தான சூழ்நிலையில அது முடிஞ்சிடுது. அதில் டிஸ்டன்ஸ், டைம், எனர்ஜி எல்லாமே அதில் வரும். ஏன்னா எல்லாமே கர்த்தருடைய இதுதான். நீங்கள் போகக்கூடிய தூரம், போகக்கூடிய டைம், உங்களுடைய எனர்ஜி எல்லாமே கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் வெற்றி நம்முடையதாகும். அது போல் நான் கற்றுக்கொண்ட முக்கியமான பாடம் அது. இப்போ நான் மட்டும் ஆண்டவருடைய பிள்ளைய இல்லைன்னா பணம், பதவி, அது மாதிரி இல்லை பார்ட்னர், அது மாதிரிலாம் தேடி நான் ஓடி இருப்பேன். எனக்கு கர்த்தருடைய ஞானங்கள் இல்லைன்னா பணத்தை தேடி ஓடி விழுந்து போயிருப்பேன். என்னுடைய வீட்டார் என்னை சும்மா விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் எல்லாருக்கும் ஹார்ட்ஷிப்ஸ், கஷ்டங்களை கொடுத்து தான் நான் இவ்வளோ தூரம் நான் படித்து முன்னுக்கு வந்தேன். ஸோ அது அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு சாதகமாக போயிடும். இப்போ நான் ஜெயிக்கலை அப்படின்னா அவங்க என்னை பனிஷ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அப்படிதான் அவங்க எல்லாருமே டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் எப்பவுமே நியாய பிரமாணத்தை சொல்றவங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க கிருபை நம்முடைய ஜீவித்தை ஆராய்ந்து பார்த்து ஜப ஜீவித்தை நம்ம சொல்றவங்க. டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நீங்க ஏதோ ஒரு சின்ன தப்பு வார்த்தை பேசிட்டீங்கன்னா கூட உங்களை பனிஷ் பண்ணிடுவாங்க. அது போல எங்க ஊர்ல போயிட்டு நான் ஒன்று மரித்திருக்கணும், இல்லைன்னா சிக்கா போயிருக்கணும். கர்த்தருடைய கிருபையில நம்ம இல்லைன்னா நமக்கு என்ன வேணா நடக்கலாம். இல்லை வேற பார்ட்னருக்கு நான் ஒப்புக்கொண்டு இருந்தேன்னா அது இன்னும் பயங்கரமா இருந்துக்கும். அதாவது கர்த்தரை விட்டு, கர்த்தருடைய கிருபை விட்டு முற்றிலுமா நீங்கின நிலைமையில அது மாதிரி கடைசியில தற்கொலைக்கு தான் நான்
போயிருக்கணும். அது எதிராளிகளுக்கு அது என்னை குறித்த சந்தோஷத்தை அது கொடுத்துருக்கோம். ஸோ பணம், பதவி, பார்ட்னர் வந்து கர்த்தருடைய கிருபை விட்டு நம்மளை வெளியே கொண்டு போகக்கூடாது.